என்னப்பா திரும்ப திரும்பவும் இது கன்ஃபார்ம் சொல்கிறீங்க, இல்லை இல்லைன்னு சொல்கிறீங்க, இல்லை பிரிஞ்சிட்டாங்கன்னு சொல்கிறீங்க. நீங்கள் என்னடா சொல்கிறேன்னு என்னை பார்த்து நீங்கள் கேட்கலாம். ஆமாங்க, நம்ம ட்ரிபிள் ஏ அதாவது அட்லி அல்லு அர்ஜுனோட ப்ராஜெக்ட் வந்து ட்ராப்புன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ராப்லாம் இல்லைங்க. சன் பிக்சர்ஸ் வந்து இந்த ப்ராஜெக்டை எடுக்க போகிறாங்க. அஃபிஷியலாக கன்ஃபர்மேஷன் வரப்போகுது. எல்லோரும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வித்தின் 2 வீக்ஸ்க்குள்ளே இந்த அஃபிஷியல் அப்டேட்டை ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. அதாவது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த் ஆர் 2 மந்த் பேக் பார்த்தீங்கன்னா அட்லிக்கும் நம்ம அல்லு அர்ஜுனுக்கும் ஒரு பிரச்சனை. சேலரி இஷ்யூ. இந்த படத்தை வந்து வெளியே வந்துட்டார் அட்லின்னு தான் பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்தது. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பேச்சுவார்த்தை எல்லாமே முடிஞ்சாச்சு. இப்போ வந்து அட்லியும் அல்லு அர்ஜுனும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாங்க. அல்லு அர்ஜுன் சைடு பார்த்தீங்கன்னா புஷ்பா 2 முடிச்சிட்டாரு. ஸ்ட்ரைட்டாக வந்து அட்லி ப்ராஜெக்ட்லாம் இறங்க போகிறாராம். நம்ம அட்லி பொறுத்த வரையும் இப்போ சன் பிக்சர்ஸை வச்சு ஒரு பெரிய சம்பவம் பண்ண போகிறாரு. கண்டிப்பாக வந்து பாலிவுட்டில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஷாருக் கானை வச்சு ஒரு பெரிய சம்பவம் பண்ணிட்டு இருந்தார். கண்டிப்பாக வந்து தமிழ் சினிமாவில் ஃபஸ்ட்டு 1000 கோடி அடித்த டேரக்டர்னா இவர் தாங்க. ஸோ அந்த தைரியத்தில் வந்து இறங்கி அடிக்கிறார் போல். கண்டிப்பாக தெலுங்கு சினிமாவிலேருந்து ஒரு ஆக்டரும் தமிழ் சினிமாவோட பிக் டாப்பில் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியும் சேரும் போது அதோட ஐப்பு வேறு மாதிரி தான் இருக்கும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பேன் இண்டியா ஸ்டார் கேஸ்ட்டாக தான் இவர் வந்து செலக்ட் பண்ணுவார். இருக்கிற காலகட்டத்துக்கு கண்டிப்பாக வந்து பேன் இண்டியாவை பூந்து விளையாடுவார் நினைக்கிற அட்லி இருக்கிற ஒரு குக்கிங்லாம் இவர் படம் இருக்கிறதா ஒன்று ஏஆர் ரஹ்மான் மியூசிக் போடுவாங்க. அப்படி இல்லைனா அனிருத் மியூசிக் போடுவாங்க. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச வரையும் இந்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் மியூசிக் படத்துக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த காம்போக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்க? அதே மாதிரி சன் பிக்சர்ஸ் கூட நம்ம அட்லி படம் பண்ணால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.